கவிதையில சோகத்தை எப்படி புரிஞ்சார்? வாழ்க்கையில காதல்ல வெற்றி சுகமா, காதல்ல தோல்வி சுகமா? காதல்ல வெற்றி தற்காலிக மகிழ்ச்சி, காதல்ல தோல்விதான் நிரந்தரமான மகிழ்ச்சி. இது கொஞ்ச நாளையில மறைந்து போகும், மறந்து போகும். ஃபர்ஸ்ட் லவ் மறந்தவன் உலகத்துல எந்த மூலையிலையும் இல்லை. சரணம் எழுதுவார் பாருங்க. கையழவு உள்ளம் வைத்து கடல் போல் ஆசை வைத்து விளையாடச் சொன்னானடி, என்னை விளையாடச் சொன்னானடி, அவனே விளையாடி விட்டானடி. கண்ணகியை நினைச்சு எழுதினது, மாதவியை நினைச்சு எழுதினார் பாருங்க. காலங்கள் உள்ளவரை கன்னியர்கள் யாருக்கும் இந்த காதல் வர வேண்டாமடி, எந்தன் கோலம் வர வேண்டாமடி, எந்தன் கோலம் வர வேண்டாமடி. நீங்க சரணத்தை கேட்டா கண்ணகிக்காகவே எழுதுன மாதிரி இருக்கும், ரெண்டாவது சரணத்தை கேட்டா மாதவிக்காகவே எழுதுன மாதிரி இருக்கும். எவ்வளவு புராண இதிகாசங்கள்ல ஒரு ஆழ்ந்த படிப்பு இருந்தா அப்படியெல்லாம் எழுத முடியும். கையளவு உள்ளம் வைத்து கடலளவு ஆசை வைத்துனார். இன்னொரு பாட்டில் அதை அப்படியே மாற்றுவார் பாருங்க. கடலளவு கையளவும் பார். அதான் வார்த்தை ஜாலத்தில் கவியரசருக்கு நிகர் கவியரசர் தான். கையளவு உள்ளம் வைத்து கடலளவு ஆசை வைத்தும் பார். இன்னொரு இடத்துல கடலளவு கையளவும் பார். எப்படி? கடலளவு கிடைத்தாலும் மயங்க மாட்டேன், அது கையளவே ஆனாலும் கலங்க மாட்டேன், உள்ளத்திலே உள்ளதுதான் உலகம் கண்ணா, இதை உணர்ந்து கொண்டேன் துன்பமெல்லாம் விலகும் கண்ணான். கவியரசர் ஒரு மிகப்பெரிய பொக்கிஷங்க, சாதாரணம் இல்லை. சில வார்த்தைகளை இன்றைக்கு வரைக்கும் சில கவிஞர்கள் சிந்திக்கவே இல்லை, அதான் உண்மை.